இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடிப்புறம் ஊருக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஊருக்கு போகிற ஐடியாவே இல்லை. ஒரு வழியாக எங்கள் அம்மா பெரியம்மா எல்லாம் ஃபோன் பண்ணி நாங்களும் அங்கெல்லாம் இருந்து வரோம், நீ இங்கே இருந்துட்டு வர மாட்டேக்கேன்னு சொல்லி வர வச்சுட்டாங்க ஊருக்கு. நானும் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பசங்க ஸ்கூலுக்கு சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் மட்டும் தான் வந்தேன். ஒரு 8 மணிக்கெலாம் ஊருக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கோயிலில். நானும் இதை தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோவில் கொடையில் கோவில் திருவிழாலலாம் எப்படி பண்ணுவாங்களோ பால் குடம் முளைப்பாரிலாம் எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணாங்க. அது போக வளையல், அந்த பழம், அந்த மாதிரி ஒரு 32 தட்டும் வச்சுருந்தாங்க. அது ஒரு சில பேர் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. மீதி எல்லாமே கோயிலில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 3 முளைப்பாரி, பால் குடம், அந்த தட்டு எல்லாமே தூக்கிட்டு மீதி அவங்கவுங்க தட்டை எடுத்துப்பாங்க. மீதி கோயிலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டை வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊரை சுற்றி வருவாங்க. பிள்ளையார் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஊரை சுற்றி வருவாங்க. எங்கேயுமே நிற்க மாட்டாங்க, கடகடன்னு வந்துடுவாங்க. கோயில் கொடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நின்று தேங்காய் பழம் உடச்சி வர்றதுனால லேட் ஆகும். இது வந்து சுற்றி சும்மா தான் சுற்றி வருவாங்களா, தேங்காய் பழம்லாம் உடைக்க மாட்டாங்க. அதனால சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஒரு 1.5 மணி நேரத்தில் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் இறக்க போகும்போது அம்மன் கோயிலில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு இறக்கிடுவாங்க. முளைப்பாரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் முன்னாடி வச்சு பூஜை நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால முளைப்பாரி கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஜாலியாக போச்சு. நானும் கொஞ்சம் நேரம் போய் கும்மி அடிச்சுட்டு வந்தேன். டான்ஸ் ஆடிட்டு கும்மி அடிச்சுட்டு அப்படியே கலகலன்னு போச்சு. அதுக்கப்புறம் கோயிலில் வச்சு தான் அன்னதானம் பண்ணாங்க. இது வந்து வளகாப்புங்கிறதுனால அந்த வளகாப்பு மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் போட்டாங்க. 3 தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் 3 சாதம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கும் அன்னதானம் கோயிலில் தான். நைட்டுக்குமே கோயிலில் அன்னதானம். ஈவினிங் வந்து விளக்கு பூஜை நடந்தது. இந்த விளக்கு பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு நான் இதில் பார்த்து. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இது விளக்கு பூஜையில் கலந்துக்கிடவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5th படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுது. நான் என் கூட ஒரு 2 பசங்க எல்லாம் சேர்ந்து தான் பாட்டெல்லாம் படித்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது. கோயிலில் பொதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாட்டு படிக்கிறது அதெல்லாம் அப்போ ஒரு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆக அந்த விளக்கு பூஜைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள்லாம் கோயிலேருந்து கொஞ்சம் வேலை பார்க்குறது, எடுத்து வைக்கிறது, அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போய் அதெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடித்தோடனே விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் சாப்பிடல. ஊருக்கு டைம் ஆயிடுச்சு, ட்ரெயினை பிடிக்கணுன்ட்டு அவசரமாக பூஜை முடிஞ்ச உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா முடிகிறதுக்கு முன்னாடி கிளம்பக்கூடாது. நாங்கள் மறுநாள் போன்னு சொன்னாங்க. ஐயோ இருக்க வச்சுருவாங்க போலன்னு நினச்சேன். டக்குன்னு பூஜை முடிஞ்சோடனே கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். உங்கள் ஊரில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.